We thank the Lord God for giving us this opportunity, and we praise God for this once again. And we welcome all of you in the blessed name of our Lord and Savior, Jesus Christ. We welcome you on behalf of the Kodambakkam Christian Assembly in Chennai. Now, for the opening prayer, I request Brother K.A. Matthew from SBC to please open with a word of prayer. Uncle, are you there? Hello? Yes, Uncle, please. Yeah. Heavenly Father, we thank you for this wonderful evening. We are able to gather together on this Zoom electronic platform and to listen to thy word. We thank you for this provision that is available. We thank you for many of us who could log in, and we pray that the time that is ahead of us might be a great blessing. We pray for thy servant, Brother Kumaravel, as he brings thy word to us. We pray that you'll bless it to our hearts. We pray for every participant that they may be also blessed. That in and through all this, your name alone will be glorified. We thank you for the ministry there that our Brother Santosh is doing along with family. And for the GLS ministry, we pray for all the ongoing ministries. Along with that, we pray for thy blessing upon them. Continue to be with us, Lord, now as we begin this evening's program. May thy blessing be upon every song that we sing and every proceeding of the program, that it might bring glory and honor unto thy name. We give thee thanks and pray all this in the precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Thank you, Uncle, for the prayer. May God bless you. Now, next is the singing session. I request Brother Kanakaraj and family to lead us with few songs. Over to Brother Kanakaraj and family. தமிழ் பாடல் புஸ்தகத்துல 370வது பாடல் 370 சேனைகளின் கர்த்தர் நல்லவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. தோன்றிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். தோன்றிடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தில் உறுதி அசையாதே. வெள்ளங்கள் புரண்டு மோதினாலும் உள்ளத்தில் உறுதி அசையாதே. 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். 7 மடங்கு நெருப்பு நடுவிலும் இயேசு நம்மோடங்கு நடக்கின்றார். எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில்
அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் நம்மை தப்புவிப்பார் ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம் ஆத்திரமாய் நம்மை தப்புவிப்பார் கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கலக்கமே கப்பலின் பின்னணி நேத்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கலக்கமே எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம் காத்திருந்து பலன் பெற்றிடுவோம் கர்த்தரின் அற்புதம் கண்டிடுவோம் ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம் ஜீவனானாலும் மரணமானாலும் நம் தேவனின் அன்பில் நிலைத்திருப்போம் எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார் ஏற்றிடுவோம் என்றும் ஜெய கொடி யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம் யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம் எக்காலத்தும் நம்பிடுவோம் திக்கற்ற மக்களின் மறைவிடம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம் அடுத்ததாக 409வது பாடல் 409. பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன் பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன் யெகோவா துணை நிற்கிறார் அஞ்சிடேன் எக்காலும் அவர் கைவிடார் அஞ்சிடேன் யெகோவா துணை நிற்கிறார் அஞ்சிடேன் எக்காலும் அவர் கைவிடார் அஞ்சிடேன் பூமி அதிர்ந்தாலும் ஆழி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன்
ജീവനദിയുണ്ട് പാരഞ്ചീടേ അത്താൽ സന്തോഷം ചെയ്യുകീരഞ്ചീടേ ജീവനദിയുണ്ട് പാരഞ്ചീടേ അത്താൽ സന്തോഷം ചെയ്യുകീരഞ്ചീടേ ഭൂമി അതിർന്നാലും മാറി പൊങ്കിനാലും என்ன நேரிட்டாலும் அஞ்சேடே நானும் தன் தேவன் என்கிறார் அஞ்சேடே மற்றாரை ஓட பண்ணுவார் அஞ்சேடே நானும் தன் தேவன் என்கிறார் அஞ்சேடே மற்றாரை ஓட பண்ணுவார் அஞ்சேடே ഭൂമി അതിർന്നാലും മാറി പൊങ്കിനാലും என்ன നേരിട്ടാലും അഞ്ചേടേ എന്നീസുനാഥ നാമം ജയം നമ്പുവേ എന്നീസുനാഥ നാമം ജയം നമ്പുവേ യേശുനാമം ജയം യേശുനാമം ജയം യേശുനാമം ജയം നമ്പുവേ. Praise be to God once again. Thank you, dear brethren, Brother Kanakaraj and family, for that wonderful two songs in Tamil you have sang. May God's name be glorified through that. Now we also welcome all of you in the most blessed name of our Lord and Savior Jesus Christ once again. May the Lord be with us throughout this evening session of Bible study, and may God's name be glorified in every small bit of doing that we do today evening. We have along with us today evening the speaker, Brother Kumaravel from Royapuram Christian Assembly, Chennai, and he has been with us for the last 2 days, and he has been speaking from the book of Psalms and Psalm 46, and God has been speaking through him to the Spirit of God, and we praise God for every aspect that he has been taking from that psalm. And various points I would like to list before going into the message. First is, God is first day, what he had spoken is about verses 1 to 3. And that first verse is a blessed verse to each one of us. We can learn it again and again for the glory of God and memorize it. God is our refuge. God is our strength, a present help in times of trouble. That is a very important fact, a truth, a present help in times of trouble, and he helps us to be his earthen vessel. God's ways and plans are not as ours, and God is with us when God is with us, who can be against us? Then the second day we had seen verses 4 to 7, and these verses spoke also again yesterday, and we thank God for these words. First point was living word, the word which is living in our hearts through the Lord Jesus Christ should flow like a water, and it should be a fountain of water in our life. And secondly, we have seen that the presence of God should be felt in our lives. A godly fear may be in our lives, so that the Lord's name may be glorified. Then we have to seek God early in our day. That is the next point, early time with God, as the Lord Jesus Christ himself went many times early in the day to pray to his Father. And we have seen many other in the hall of faith, Moses, Abraham, and other people in the word of God who had gone early in the morning and gone to the Lord God for help. And again, the Lord God is a high tower. All these we have seen, and let us once again glorify God for his loving kindness and mercy to each one of us in every aspect.
Now, we have seen these two in the last 2 days, and this is the final day for the Psalm 46 in this stretch of studying with Brother Kumaravel. And we praise God for what God has been doing through him. For the blessing of the message, I request Brother Manohar from Kovilpatti in Thuthukudi district, the elder of that assembly, to pray and bless this message. Over to Brother Manohar from Kovilpatti, Thuthukudi district. Friends of brother, audible irukka? Yes. எங்களை கிருபையா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான மாலை பொழுதில் கூட ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நாங்கள் கூடியிருக்கிறோம். இந்த ஜூம் மீட்டிங்கை கூட நீர் ஆசீர்வதித்திருக்கிறேன். பல இடங்களிலே ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்திலே குடும்பமாயும் தனியாகவும் இருந்து கேட்கும்படியான அந்த வார்த்தைகளை நீ கர்த்ததாமே தயவாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் சங்கீதம் 46 இருந்து தியானிக்க முடியாத அந்த வசனமானது எங்களுக்கு ஆபத்து காலத்தில் அனுபவமான துணையாக நீர் இருக்கிறேன். திக்கற்ற நிலையில் இருக்க முடியாத ஜனங்களுக்கு நீர் போதுமானவர். அப்படியாக உண்மை நம்பினோடு ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை. அப்படியாக ஆண்டவரே, உங்களுடைய வசனம் இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கிரியை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய செய்தியை கொண்டு வரும்படியான உங்களுடைய தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உதவி செய்யும். சகோதரன் குமாரவேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லாவே நான் நிரப்பும். ஆண்டவரை வசனத்தை தாரும். உங்களுடைய அவசரமானது ஆண்டவரை கேட்க முடியாத ஒவ்வொருவருக்கும் அந்த ஆண்டவரே ஆத்ம தாகத்தை தணிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே ஆண்டவரே, எங்களுக்கு போதுமான ஒரு நிலைமையிலே ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே உதவி செய்யும். பரிசுத்த தாமே எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வசனமானது எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருமிகளையும் பலனையும் ஆறுதலையும் ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கத்தக்க நிலைமையிலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உங்களுடைய கர்த்தரை படிக்கிறோம். கணம் துதி மகிமை எல்லாம் நேரம் எடுத்துக்கொள்ளும். கர்த்தரும் மேய்ப்பரும் மற்றவருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றியோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Brother Manohar from Kovilpatti. We praise God for that prayer. Now, we are going into the message itself. May the Spirit of God lead Brother Kumaravel, and let us search for the living word in Christ Jesus more to this evening. Let us go straight into the message. Over to Brother Kumaravel. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய வாழ்த்தலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த 3 நாட்களாக உங்கள் மத்தியிலே இந்த ஜூம் மூலமாக இணையவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்த ஆண்டவருக்கு முதலாவது என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சந்தோஷ் ஜான்சன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 46 என்னுடைய வாழ்க்கையிலே அதிகமான ஆசீர்வாதங்களை கொண்டு வந்திருக்கிற ஒரு சங்கீதம். ஆகவே அதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட இதை சிந்திக்கும் போது என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டதாக நான் உணர்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு சங்கீதம் 46 8 11 வசனங்கள் வரை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 46 8 முதல் 11 வசனங்கள். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை உடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சங்கீதத்தை 3 பகுதியாக பிரித்து சிந்தித்து வருகிறோம். எப்படி நாம் இந்த 3 பகுதியாக பிரித்தோம் என்றால், முதல் 3 வசனத்தின் முடிவிலே சேலா, பிறகு 7 நாம் வாசிக்கும் பொழுது 4 7 வரை 7ஆம் வசனத்தின் முடிவிலே ஒரு சேலா வருகிறது. பிறகு 8 11 வசனத்தின் முடிவிலே சேலா. சேலா என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பாடல் பாடிக்கொண்டே போகிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட பதம் வரும்போது நின்று
சிந்தித்து பாருங்கள் என்ற ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே சங்கீதமும் இந்த 46ஆம் சங்கீதமும் ஒரு பாடல். ஆகவே இந்த சங்கீதக்காரன் எழுதும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்தவுடனே 3ஆம் வசனத்தில், விசேஷமாக 3ஆம் வசனத்தின் முடிவிலே வரும்போது நின்று சிந்தித்து பாருங்கள், பிறகு 7ஆம் வசனத்தின் முடிவிலே நின்று சிந்தித்து பாருங்கள், 11ஆம் வசனத்தின் முடிவிலே நின்று சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த விதமாகத்தான் நாம் இந்த 3 பகுதியாக பிரித்து நாம் சிந்தித்து வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த 46ஆம் சங்கீதத்தினுடைய பின்னணி ஏசாயா 36, 37ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். எசேக்கியா ராஜா யூதாவின் ராஜாவாக இருந்த நாட்களிலே அசீரிய ராஜாவாகிய செனகரிப் படையெடுத்து வந்து ரப்சாக்கே என்பவன் தன்னுடைய தன்னுடைய ஊழியன் மூலமாக பயமுறுத்தலை கொடுக்கிறான். முதலிலே அவர்களுக்கு வார்த்தைகளினாலே ராஜாவையும் ஜனங்களையும் பயமுறுத்துகிறான். அடுத்தது கடிதத்தை அனுப்புகிறான். கடிதம் மூலமாக வருகிற பயமுறுத்தல். மூன்றாவது, அவன் படைகளை கொண்டு வந்தான். 1,85,000 பேர் கொண்ட ஒரு படை. பிரியமானவர்களே, 3 விதமான அச்சுறுத்தல்கள் ஒரு ராஜாவுக்கு வருகிறது. அசீரியர்கள் பலம் வாய்ந்தவர்கள். ஏற்கனவே இந்த 10 கோத்திரங்களை அவர்கள் சிறையாக பிடித்துக் கொண்டு போனார்கள். இஸ்ரவேல் தேசமாகிய அந்த 10 கோத்திரங்கள் அடங்கிய இஸ்ரவேல் தேசத்தை அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போனார்கள். அவர்கள் கீழே இருக்கக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய யூதா தேசத்தையும் சிறைப்பிடிக்க முற்பட்டார்கள். பிரியமானவர்களே, அன்றைக்கு வல்லரசாக திகழ்ந்தது அசீரிய சாம்ராஜ்யம். ஆகவே இந்த எசேக்கியா ராஜாவின் தோற்கடிப்பது எளிது என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரியாது, புறஜாதி தேவர்களைப் போல அல்ல நம்முடைய தேவனாகிய கர்த்தர். புறஜாதி தேவர்களை எல்லாம் அவர்கள் நொறுக்கி சுட்டழித்தார்கள், அக்னியிலே போட்டார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், அவரை ஒன்று செய்ய முடியாது. அவர்தான் இந்த ராஜாவின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை என்பதை இந்த அசீரிய ராஜாவாகிய செனகரிப் அறியாமல் இருந்தார். ஆகவேதான் கர்த்தர் யார் என்று கேட்டார். என்னுடைய கைக்கு விடுவிக்கத்தக்க தேவன் யார் என்ற கேள்வி அவன் எழுப்பினார். கர்த்தர் காண்பித்தார், ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். அவன் 1,85,000 பலம் வாய்ந்த வீரர்களை ஒரே ராத்திரியில கொன்று குவித்தான். பிரியமானவர்களே, காலையில் எழுந்து செனகரை பார்க்கிறான். யார் என்று கேட்டான் அல்லவா? என்னுடைய கைக்கு தப்புவிக்க வல்ல தேவன் யார்? பார் செனகரிப் ராஜா, நான் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை கர்த்தர் ஒரே ஒரு தூதன் மூலமாக காண்பித்தார். அப்படியானால் வேதத்திலே 1000, 10,000 தேவ தூதர்கள் எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு என்று சொல்லப்படவில்லை. ஒரு சாதாரண தேவ தூதனாலே ஒரே ராத்திரியிலே 1,85,000 பேரை கொல்ல முடியுமானால், பிரியமானவர்களே, இவர்களை எல்லாம் படைத்த ஆண்டவர் எவ்வளவு வல்லமையானவர். அதனால்தான் சேனைகளின் கர்த்தர் என்ற பதம் திரும்ப திரும்ப இந்த சங்கீதத்தில் வருகிறது. அதைத்தான் கனகராஜ் அவர்களுடைய குடும்பத்தினர் பாடினார்கள். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, ஆகவேதான் இந்த சங்கீதத்திலே சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் என்பது திரும்ப திரும்ப வருகிற பகுதி. இதுதான் இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி. நம் கடந்த 2 நாட்களிலே பல்வேறு அம்சங்களை சிந்தித்தோம். அதை குறித்து சந்தோஷ் ஜான்சன் அவர்கள் நமக்கு சில காரியங்களை நமக்கு விவரித்து காண்பித்தார். இன்றைக்கு 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். இதுதான் இந்த சேலாவினுடைய கடைசி பகுதி, இந்த சங்கீதத்தினுடைய முடிவு. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Behold the works of the Lord. வந்து பாருங்கள், உற்று பாருங்கள். இந்த behold என்ற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் கூட அடிக்கடி வருகிறது. Behold the Lamb of God, which taketh away the sin of the world. Behold the Lamb of God. Behold he is a man. இதோ பாருங்கள். ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை திரும்ப திரும்ப புதிய ஏற்பாட்டில் வருகிறது. இதே வார்த்தை தான் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Behold the works of the Lord. கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். Come and see. பிரியமானவர்களே, கர்த்தருடைய செய்கைகளை ஊற்று பார்க்க வேண்டும். நாம் இதை ஒரு கடினமான நாட்களில் இருக்கிறோம். இப்படி எசேக்கியா ராஜா
ஒரு கடினமான சூழ்நிலையின் மத்தியிலே இந்த சங்கீதத்தை எழுதினாரோ, நாமும் கூட அதே நிலைமையில தான் இருக்கிறோம். விசேஷமாக சென்னையில இருக்கக்கூடியவர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு அச்சுறுத்தல்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் கொரோனா வைரஸ் நாளுக்கு நாள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் பாதிக்கப்படுகிறார்கள், மூப்பர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். இது அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. உலகத்தின் நிலைமையை தலைகீழாய் போட்டிருக்கிறது. ஒரு பக்கம் சீனா நமக்கு அச்சுறுத்தலை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி தைரியமாய் நிற்பது? இதுதான் நம்முடைய கேள்வி. பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா இருந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். ஆனால் எசேக்கியாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் மாறுகிறவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். உன்னுடைய வல்லமை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை. ஆகவேதான் இங்கே நமக்கு ஒரு அழைப்பு வருகிறது. பூமியிலே பாழ்கடிப்புகளை நடக்கிற செய்கைகளை தேவனுடைய நாம் 3 காரியங்களை மறக்க கூடாது என்று சொன்னார். என்னென்ன என்று நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். 1, வேதத்திலே ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு செய்த அற்புதமான காரியங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எப்படியெல்லாம் ஆண்டவர் பல பக்தர்களை காப்பாற்றி இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் எகிப்திலே பார்வோனால் ஒடுக்கப்பட்ட போது அவர்கள் பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் வந்து வெட்டினது. தேவன் மோசேயை எழுப்பி 10 வாதைகளை கொடுத்து அவர்களை விடுதலை செய்து கொண்டு வருகிறார். எதிரே செங்கடல், பின்னாலே பார்வோனுடைய சேனை. என்ன செய்வதென்று திகைத்த வேளையிலே நின்று பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பாருங்கள் என்ற வார்த்தை வருகிறது. இதை நம்முடைய மனதிலே சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அடுத்தது, இவர்கள் வனாந்திரத்திலே வருகிற வேளையிலே ஆண்டவர் இவர்களுக்கு 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், இவர்களுக்கு ஆகாரம் எங்கிருந்து கிடைக்கும்? வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். பகலிலே மேகஸ்தம்பம் மூலமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பம் மூலமாக கர்த்தர் நடத்தினார். இறைச்சியை கேட்டார்கள், ஆண்டவர் இறைச்சியை கொடுத்தார். எதிரிகள் கைகளுக்கு அவர்களை விடுதலை ஆக்கினார். இப்படி பல்வேறு பக்தர்களுடைய வாழ்க்கையில, தாவீதுனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனை காப்பாற்றின விதம். பிரியமானவர்களை, பிறகு ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில 10 லட்சம் பேர், ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில திரளாய் வந்த 10 லட்சம் பேர் கொண்ட படைக்கு ஆண்டவர் அவனை எப்படி விடுவித்தார். பிறகு எசேக்கியா ராஜா, யோசபாத் ராஜா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் பரிசுத்தவான்களை காப்பாற்றின விதம், இவைகளை எல்லாம் நாம் நினைத்து சிந்தித்து நம்முடைய இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். இது முதலாவது காரியம். பிரியமானவர்களே, வேதத்திலே ஆண்டவர் இவைகளெல்லாம் எழுதப்பட்டது நம்முடைய படிப்பினைக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இவைகளினாலே உற்சாகம் அடைந்து விசுவாசத்திலே வேறொன்று நிற்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியது. ஆகவே கர்த்தருடைய செய்கைகளை நம்முடைய மனதிலே சிந்திக்க வேண்டும். வேதத்திலே பக்தர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த காரியங்களை நாம் நினைத்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இஸ்ரவேல் மக்களுடைய பிரச்சனை என்னவென்றால், சீக்கிரத்திலே கர்த்தருடைய கிரியை மறந்து போனார்கள். இவ்வளவு பெரிய கடலை பிளந்து, செங்கடலை பிளந்து அவர்களை வெட்டாந்தரை நடப்பதை போல நடத்தின ஆண்டவர், அப்படி செய்ய துணிந்த பார்வோனுடைய சேனையை கடலிலே கவிழ்த்து போட்ட ஆண்டவர் தங்களுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டாரா? தண்ணீரை குவியலாக நிறுத்தின ஆண்டவர் தங்களுக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா என்றெல்லாம் அவர்கள் மறந்து போனார்கள். கர்த்தராலே அவர்களுக்கு எதிரிகள் அவர்களே மறந்துமார்கள். அவர்களுடைய சவங்கள் விழுந்து போயிடுச்சு. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில வேதத்தை இரவும் பகலுமா தியானிக்கும் பொழுது இவைகள் நம்முடைய மனதிலே நம்முடைய மனதிலே நிலைநிறுத்துகிறார். அடுத்தது, இரண்டாவது நாம் நினைவில் வைக்க வேண்டிய காரியம், அநேக தேவ பக்தர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்கள். அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும்.
நம்முடைய சபையின் ஆரம்ப ஸ்தாபகர்கள் ஒருவரான ஜார்ஜ் முல்லர் அவர்களுடைய விசுவாசத்தை நாம் அறிய வேண்டும். அநேகர் கற்றுக்கொண்டு விசுவாச வீரர்களாய் திகழ்ந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும். அநேகருடைய பயோகிராபி எல்லாம் குறைந்த விலையிலே நம்முடைய சொந்த மொழியிலே எழுதப்பட்டு கடையிலே கிடைக்கிறது. நாம் நேரத்தை வீணடிக்காதபடி அநேகருடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாம் படிக்க வேண்டும். அப்படி படிக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாய் கடந்து போனார்கள், கர்த்தர் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தார், எப்படி சேனைகளில் கர்த்தர் அவர்களை விடுவித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், 46ஆம் சங்கீதம் மார்ட்டின் லூத்தருக்கு பிரியமான சங்கீதம். நான் முதல் வகுப்பிலே சொன்னேன். இன்றைக்கு முதல் நாளிலே வராதவர்களுக்கு உதவிக்காக நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் ஒரு நாளிலே அதிக சோர்வடைந்திருந்தார். அவர் ஒரு பெரிய விசுவாச வீரர் என்று நமக்கு தெரியும். புராட்டஸ்டன்ட் இயக்கத்தை ஆரம்பித்தவர். கத்தோலிக்கருடைய கள்ள உபதேசத்திற்கு எதிராக புறப்பட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்ற திரு சத்திய வருந்துகிறேன், நடுவிலே சில தடைகள் எல்லாம் வருகிறது. ஆகவே அதிர்ந்து போன மார்ட்டின் லூத்தர் அவர்கள் என்ன தேவனாவது மரிப்பதாவது என்ன உளறுகிறார். ஏன் நீங்கள் இவ்வளவு துக்கமா இருக்கு என்று கேட்ட உடனே அது மார்ட்டின் லூத்தருக்கு அதிக விசுவாசத்தை அதிகமாக இதை போல பல பக்தர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்துல அவர்கள் கடந்து போன அனுபவங்களை நாம் படிக்க வேண்டும். நான் இந்த லாக்டவுன் பீரியட்ல அதிகமாக பக்தர்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை படிக்கிறேன். எதற்காக தெரியுமா? என்னுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும்போது நான் அதிகமாய் பலமாய் இருக்க முடியும். ஆகவே முதலாவது வேதத்தில் உள்ள பக்தர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதமான காரியங்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவைகளை நினைவில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது, அநேக பக்தர்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த அற்புதமான காரியங்களை ஒருபோதும் மறக்க கூடாது. அவைகளை திரும்ப திரும்பமாய் நம்முடைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்திருக்கிறாரே இல்லையா? பிரியமானவர்களை நாமும் கூட மறந்து விடுகிறோம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று ஒவ்வொரு முறை நாம் ஜெபித்து கூட்டத்தை முடிக்கும் போது சொல்லக்கூடிய பழக்கமுடைய தமிழ் சகோதரிகளாகி நாம் எத்தனை முறை கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களை மறந்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிசயம் செய்யவில்லையா? காரியங்களை செய்யவில்லையா? நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்து பார்த்தாகப்படுத்தக்கூடியதாக கொடுக்கிறார். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள், உற்று பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்ல
ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொன்ன ஆண்டவர், காட்டு புஷ்பங்களை ஏறெடுத்து பாருங்கள். உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சாலமோன் முதலாய் சர்வ மகிமையிலும் இவைகளில் ஒன்றை போராகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று நான் சொல்கிறேன். சாலமோன் தான் மிகப்பெரிய ஐஸ்வர்யவான். அவரே ஒரு சிறிய காட்டு புல்லை போல உடுத்தி இருந்ததில்லையாம். ஆண்டவர் சொல்லுகிறார். காட்டு புல்லுடைய வேலை என்ன? இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிறது. இதற்கு தேவன் இவ்வளவு நேர்த்தியாய் உடுத்துவாரானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு உடுத்துவிக்க மாட்டாரா? பிரியமான சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் வந்து கவனித்து பார்த்தால்தான் நமக்கு தெரியும். சாதாரணமாக பார்த்து போனால் தெரியாது. அதனால்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். இங்க இசைக்க ராஜா அறைகூல் விடுக்கிறார். என்ன வந்து பார்க்க வேண்டும்? 9ஆம் வசனத்துல, அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். யாருக்கு செய்திருக்கிறார் இதை? செனகரிப் ராஜாவுக்கு செய்திருக்கிறார். அவன் யுத்தம் செய்ய வந்தான், வில்லை கொண்டு வந்தான், ஈட்டை கொண்டு வந்தான், ரதங்கள் இருப்பு ரதங்களோடு வந்திருக்கலாம், அயன் சாரியட். பெரிய படை 1,85,000 பேர் பராக்கிரமசாலிகள் வந்தார்கள், ஆயுதங்களோடு வந்தார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் முறித்து போட்டார் ஒரு தூதனுக்கு. அவ்வளவு பேர் தான் இருந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும். நிறைய நேரங்கள்ல கர்த்தரை நாம் சிறியவராக்கி பிரச்சனைகளை பெரிதாகி பார்க்கிறோம். நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் கொல்வதற்கு 1,85,000 பராக்கிரமசாலிகள் மட்டுமே இருந்தார்கள். அப்படியானாலும் ஆண்டவருக்கு எவ்வளவு தூதர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு பராக்கிரமான காரியங்களை செய்கிறார். யுத்தம் ஓய பண்ணினார், யுத்தமே நடக்கவில்லை. அவன் கொக்கரித்தான். அந்த ரப்சாக்கை கொக்கரித்த காரியத்தை பார்த்தால் மிகவும் கேவலமாக பேசினான். பிறகு பயமுறுத்தல் கடிதம் இதெல்லாம் எங்கே போனது? கர்த்தர் பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிறவர், யுத்தங்களை ஓய பண்ணினான். இசைக்க ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை யுத்தங்களை ஓய பண்ணுகிற ஆண்டவர் நல்ல தேவன் அல்லவா? சரி, அதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும்? 11ஆம் வசனத்திலே, நீங்கள் அமர்ந்திருந்து be still and know that I am God. அருமையான வார்த்தை. என்ன அருமையான வார்த்தை இல்லையா? be still and know that I am God. இது be still தாங்க, அமர்ந்திருக்கிறதாங்க கஷ்டம். நான் ஏற்கனவே முதல் நாள்ல சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு
படகிலே போகும்போது காற்றும் கடலும் கொந்தளித்தது. ஆண்டவர் அமைதியாய் படகிலே படுத்திருந்தார். சீடர்கள் ஆண்டவரை ஏற்றினார்கள். ஆண்டவரை நாங்கள் மடிந்திருந்து காற்றின் கடலையும் பார்த்து இறையாற்றலை என்ன தெரியுமா அதட்டுவது ஆண்டவர் எளிதாக. சீஷருடைய உள்ளத்தை அமர்த்துவதுதான் ஆண்டவர் கடினமானது. நீங்கள் ஏன் பயப்பட்டீர்கள்? உங்கள் விசுவாசம் எங்கே? Where is your faith? ஆண்டவருக்கு இன்னைக்கு பெரிய பிரச்சனை நம்முடைய சூழ்நிலைகளை அமரச் செய்வதல்ல, நம்முடைய இருதயத்தை அமரச் செய்வதுதான் கடினம். நிறைய நேரங்களில் கலங்குற என்னை சேர்த்தான் சொல்லுகிறேன். நான் இன்னும் சூப்பர் செயின்ட் என்று நான் நினைக்கிறது இல்லை. பிரியமானவர்களே, இந்த நான் உங்கள் மத்தியில பேசுகிற எல்லா பாடமும் எனக்கும் அதிகமாக பொருந்தக்கூடிய. நம்ம அநேக நேரங்களில் கலங்குகிறோம், என்ன செய்வதென்று திகைக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒருபோதும் பதற்றம் அடைகிறவர் அல்ல. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சீஷர்கள் எதிர்பார்த்த விதமாக, நான் ஏற்கனவே சொன்னதை போல, அன்றைக்கு மார்த்தாள், மரியாள், லாசரு வீட்டிலே அவர்கள் பதற்றம் அடைந்தார்கள். ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான். ஆண்டவர் பதற்றம் அடைந்து உடனே நாம் போவோம் வாருங்கள் என்று போவதில்லை. 2 நாள் இன்னும் அங்கே தங்கினார். மரணம் ஏற்பட்டது. அவர்கள் எவ்வளவு கலங்கி இருப்பார்கள், மார்த்தாளும் மரியாளும். ஆண்டவர் மிகவும் பொறுமையாக போனார். அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஏன்னா ஆண்டவருக்கு தூரம் போனால் வல்லமை இல்லையா என்ன? ஆண்டவர் சரீர பிரகாரமாக இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய வல்லமை விளங்குமா என்ன? ஆண்டவர் கல்லறையில போய் கண்ணீர் விட்டு அழும்போதும் குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமலும் இருக்க பண்ணக்கூடாதா என்று இவர்கள் கேட்டார்கள். மரியாளும் அதே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரா என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டார். ஆண்டவர் பதற்றம் அடைகிறவர் அல்ல. பிரியமானவர்களை, நம்முடைய உள்ளம்தான் அநேக நேரங்களை கொந்தளிக்கிறது. என்னை சேர்த்தான் சொல்லுகிறேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பீ ஸ்டில், அமர்ந்திருந்து. ஒரு 2 வசனங்களை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். எல்லாம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான், எதுவும் தெரியாத வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்க விரும்பவில்லை. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 13. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு, பீ ஸ்டில், நின்று கொண்டு, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இந்த மக்கள் கலங்கினார்கள். ஐயோ, இடத்துல கல்லறை இல்லையா என்று எங்களை இங்கே கொண்டு வந்து நாங்கள் அங்கேயே எங்களை விட்டிருந்தால் நலமாயிருக்குமே. அப்ப மோசே சொல்றாரு, நீங்க பயப்படாதிருங்கள், நின்று கொண்டு பாருங்கள். நீங்க அமைதியா நின்று பாருங்கள், கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். Be still and see the salvation of the Lord. பிரியமானவர்களே, இதான ரொம்ப கஷ்டம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Chronicles verse 17. 2 நாளாகமம்
அருமையானவர்களே, நான் என்னுடைய கொஞ்சம் ஒரே ஒரு சின்ன சாட்சியை சொல்லுகிறேன். நான் டிப்ளமா முடித்து ரயில்வேல சேர வேண்டும் என்று எனக்கு அதிகமான ஆசை இருந்தது. ரயில்வேல எப்படியாவது உள்ளே நுழைந்து விட வேண்டும் என்று நான் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தேன். பல இடங்களுக்கு போய் எக்ஸாம் எழுதினேன். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாமினேஷன் எழுதினால்தான் நமக்கு ரயில்வேல சேர முடியும் இல்லையா? அதனாலே ஹைதராபாத், திருப்பதி என்னும் பல இடங்களுக்கு போய் எக்ஸாம் எழுதினேன். எக்ஸாம் நல்ல முறையில் எழுதிவிட்டு கிடைக்கும், நிச்சயமாக இந்த வேலை கிடைக்கும் என்ற நேரத்தில் எல்லாம் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. குஜராத்திலே ஒரு கம்பெனி, கிரிப்கோ என்ற கம்பெனி, எப்படியாவது எனக்கு வேலை கிடைத்து விடும் என்று நம்பிக்கையோடு போனேன். ஆனால் எல்லா இடத்துல தோல்வி. இந்தியன் ஏர்போர்ட்ஸ்ல ட்ரை பண்ணேன், எல்லாம் வெற்றி பெறுவேன், இன்றைக்கு வேலை கிடைத்து விடும் என்று நம்பின இடத்துல தோல்வி. ஒரு முறை சென்னையில RRB அப்ளை செய்து எக்ஸாம் எழுதினேன். ஆனால் அதிர்ச்சி காத்திருந்தது என்னவென்றால், நான் எதிர்பார்த்த எந்த கேள்வியும் வரவில்லை. ஏதோ எழுதிவிட்டு அந்த தேர்வு அறையிலிருந்து முதல் ஆளாக நான் வெளியே வந்துவிட்டேன். நான் அந்த தேர்வு அறையிலே முதலாவது எழுதி முடித்தவன். நான் நிச்சயமா நினைத்தேன், இந்த எக்ஸாம்ல கர்த்தருக்கு சித்தமில்லை, நம்ம வேறு வேலையை தேட வேண்டும், ரயில்வேல நமக்கு வேலை கிடைக்காது. ஐநாவரத்துல தான் ஒரு ஸ்கூல்ல நான் எக்ஸாம் எழுதினேன். எழுதிவிட்டு வேகம் மனம் மடிந்து போய் நான் வீட்டுக்கு திரும்பினேன். அந்த நாட்களிலே என்னுடைய வீட்டிலே எல்லாருமே இந்துக்கள், ரட்சிக்கப்படாதவர்கள். இப்படி ரயில்வேல வேலை கிடைக்காது என்று மன சோர்ந்த நிலையிலே ஒரு நாள்ல எக்ஸாம்ல வெற்றி பெற்றதாக எனக்கு தகவல் வந்தது. இன்றைக்கு வாருங்கள் என்று சொன்னாங்க. என்ன செய்வது? எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். எங்கெல்லாம் வெற்றி பெறுவேன், எனக்கு வேலை கிடைத்து விடும் என்று நினைத்த இடங்களில் எல்லாம் தோல்வி. எந்த இடத்துல நான் வெற்றி பெற மாட்டேன்னு, தோல்வி அடைவேன் என்று நினைத்த இடத்தில் எனக்கு பாஸ் பண்ணினேன். இன்டர்வியூக்கு போகும்போது இப்படித்தான் ஜெபித்தேன், ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எனக்கு என்ன தெரியுமோ அதை இன்டர்வியூல கேட்க வேண்டும். அதையே தான் கேட்டார்கள். இன்டர்வியூ முடிந்தது, வீட்டுக்கு வந்தேன். ஒரு நாள் என்னுடைய தகப்பனார் என்ன செய்தார், நீ எல்லாரும் இந்துக்கள், நீ சர்ச்சு சபை என்று சர்ச் என்று சுத்துகிறாய், உனக்கு வேலை இல்லை, வீட்டை விட்டு வெளியே போ என்று நான் துரத்தினார். என்ன செய்வது என்று தெரியாது. வண்ணாரப்பேட்டை, பழைய வண்ணாரப்பேட்டையில தான் என்னுடைய தகப்பனாருடைய வீடு. என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே சாலையில நடந்து போகிறேன், அழுது கொண்டே போகிறேன். வீட்டை விட்டு அப்பா துரத்தி விட்டார், வேலை இல்லை, அடுத்த வேலை எங்கே போய் சாப்பிடுவது, என்ன செய்வது என்று தெரியாமல் நான் உன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு போனேன். புது வண்ணாரப்பேட்டைக்கு, பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து புறப்பட்டு புது வண்ணாரப்பேட்டைக்கு போனேன். நண்பன் ஏதோ பகல் உணவு வாங்கி கொடுத்தார். எவ்வளவு நாள் நண்பனோடு தங்குவது? இரவிலே வீட்டுக்கு திரும்பி வந்தேன். என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வருவதற்கு முன்பதாக சாப்பிட்டு விட்டு மொட்டை மாடியில போய் படுத்து கண்ணீர் விட்டு அழுகிறேன். முழங்கால் படியிட முடியாது, ஏன்னா திடீரென்று தகப்பனார் வந்தால் அடி கிடைக்கும். அழுகிறேன். வானத்தை பார்த்து, ஆண்டவரே நான் அதிக மார்க் எடுத்தவன் அல்ல, எனக்கு யாரையும் தெரியாது, எனக்கு திறமை கிடையாது, ஞானம் கிடையாது, புத்தி கிடையாது, எனக்கு எப்படியாவது நீர் ஒரு வேலை கொடுக்க வேண்டும், நீர் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்ய தயார், எனக்கு வேலை வேண்டும். ஏனென்றால் வீட்டிலே சமாளிக்க முடியவில்லை பிரச்சனை. காலையில எழுந்து அழுது விட்டு அப்படியே தூங்கி விட்டேன். காலையில எழுந்தேன், வீட்டில திரும்ப பிரச்சனை. இந்த பொழுதை போக்குவதற்காக சென்னையிலே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆபீஸ்க்கு போனேன். போகும்போது சொன்னார்கள், உள்ளே ரிசல்ட் ஒட்டி இருக்கிறார்கள், போய் பாருங்கள். மனம் அப்படியே பதற்றமானது. ரிசல்ட்டை பாஸ் ஆகும் ஃபெயிலா என்று தெரியவில்லை. போய் பார்த்தால் என்னுடைய நம்பர் இருந்தது. பாருங்கள், முந்தின நாளே என்னுடைய தகப்பனார் வீட்டை விட்டு துரத்தினார். அழுது ஜெபம் பண்ணினேன். என்னால் முடியாது, எனக்கு ஒரு திறமை இல்லை, பலம் இல்லை, நான் யாரை நம்பி இருக்கவில்லை, உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று கர்த்தரை சார்ந்திருந்த போது மறுநாளிலே எனக்கு ரயில்வே வேலை கிடைத்தது. வீட்டுக்கு திரும்பி வந்தேன், சூழ்நிலை மாறிவிட்டது. பிரியமானவர்களே, இது ஒரு உதாரணம். இதை போல பல உதாரணங்களை நான் சொல்ல முடியும், நேரம் இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு செய்கிறதை நின்று பார்க்கும்படி விரும்புகிறார். இது நம்முடைய திறமையினால் ஆனதில்லை. நான் 30 ஆண்டுகளை நிறைவு செய்யும் போது நான் கண்ணீரோடு நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் 30 ஆண்டுகள் நடத்தின விதம் ஆச்சரியம். இதெல்லாம் என்னுடைய சாட்சி சொல்வதற்கே 1 மணி நேரம் போதாது. அவ்வளவு அற்புதங்களை கற்று செய்திருக்கிறார்.
நான் ஏன் இதை சொல்லுகிறேன் உங்களுக்கு? Be still and know that I am God. ஒரு தேவனுடைய ஊழியர் இப்படி சொல்லுவார், man's extremity is God's opportunity. மனிதன் முடியாது என்று நினைக்கிற அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தரை தனக்கு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார். மனிதன் தன்னுடைய பலத்தால் சாதிக்க முடியும். இது விசுவாசிகளாக நம்முடைய வாழ்க்கையில் இது உண்மை. இது என்னால் முடியும், என்னுடைய ஞானத்தால் முடியும், நான் செய்துவிட முடியும் என்று நினைக்கிற அந்த காரியத்திலே நம் நிறைய நேரங்களில் தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் என்னால் முடியாத ஆண்டவரே, நான் பலவீனன், நான் ஞானத்திலே குறைவுள்ளவன், கர்த்தாவே உண்மையே சார்ந்திருக்கிறேன் என்று போகிற வேளையில அநேக காரியங்கள்ல நாம் போன எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற்றிருக்கிறதை நாம் அறிந்திருக்க முடியும். இதைத்தான் நாம் வந்து பார்க்க வேண்டும். மற்றவர்கள் வாழ்க்கையில செய்திருக்கிறதை பார்க்க வேண்டும். வேதாமத்தில் கர்த்தர் செய்திருக்கிறதை பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறதை பார்க்க வேண்டும். இதைத்தான் எசேக்கியா ராஜா இங்க அறைகோவல் விடுக்கிறார். கர்த்தர் செய்கிற காரியங்களை வந்து பாருங்கள். Behold the works of the Lord. பிரியமானவர்களே, இதையெல்லாம் பார்க்கும்போது பூமி நிலை மாறினாலும், சமுத்திரம் கொந்தளித்தாலும், அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். நாம் அமைதியாய் இருக்க முடியும். கர்த்தர் நாம் அமைதியாய் அவரை நம்ப வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு மீதியானதற்கு பயந்து அவர்கள் கிதியோன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தருடைய தூதன் வந்து, பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஜனங்களை யுத்தத்திற்கு கூப்பிடும் போது கர்த்தர் சொன்னார், இவ்வளவு பெரிய ஜனங்கள் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் இஸ்ரவேல் மக்கள் என்ன சொல்லுவார்கள், எங்களுடைய படை பலத்தினாலே நாங்கள் இவ்வளவு திரளான ஜனங்கள் நாங்கள் கூடினோம், அதனாலே நாங்கள் வெற்றி பெற்றோம் என்று ஜனங்கள் பெருமை பாராட்டுவதற்கு இடம் உண்டாகும். கர்த்தர் ஒருபோதும் மனிதன் பெருமை பாராட்டுவதற்கு இடம் கொடுப்பதில்லை. ஒரு விசுவாசியும், ஒரு தேவனுடைய மனிதனும், ஒரு தேவனுடைய ஊழியனும் பெருமை பாராட்டுவதற்கு ஆண்டவர் ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை. இது கிதியோனுடைய வாழ்க்கையிலும் இஸ்ரவேல் மக்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்த காரியம். 300 பேரை தெரிந்து கொண்டார் கர்த்தர். அதுவும் யுத்த ஆயுதம் என்ன? வாயிலே எக்காளம், கையிலே பானை, தீவட்டி. இதை கொண்டு வெற்றி பெற முடியுமா? இதுதான் யுத்த ஆயுதமா? யாராவது கேட்டால் எள்ளி நகைப்பார்களே. புறப்பட்டு போய் வெற்றி பெறவில்லையா? பிரியமானவர்களை, கர்த்தர் வெற்றி கொடுக்கவில்லையா? இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுது பெருமை பாராட்ட முடியுமா? நாங்கள் பானை கொண்டு போனோம், தீவட்டிகளை கொண்டு போனோம், எக்காலத்தை கொண்டு போனோம், வெற்றி பெற்றோம், திரள் கூட்ட ஜனங்களாக நாங்கள் போனோம். இல்லை இல்லை, கர்த்தர் ஒருபோதும். அதனால்தான் ரட்சிப்பை கூட ஒரு மனுஷனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய கிருபையினால் உண்டானது. இன்றைக்கு நிறைய மெந்தபஸ்தக்காரர்கள் தங்களுடைய முயற்சியினாலே பரலோகத்தை அடைய முயற்சி செய்கிறார்கள். இது ஒருபோதும் முடியாது. பரலோகத்துக்கு போற ஒரு பரிசுத்தவானும், நான் பூமியிலே மிகவும் நல்லவனாய் வாழ்ந்தேன், என்னுடைய பிரயாசத்தினாலே, என்னுடைய கிரியைகளினாலே நான் பரலோகம் வந்து சேர்ந்தேன் என்று ஒரு பரிசுத்தவானும் பெருமை பாராட்ட முடியாது. இன்னைக்கு அநேகர் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பூரணமாக இருக்கிறோம், நாங்கள் தான் பரலோகத்திற்கு போவோம். பவுலே சொல்லுகிறார், பாவிகளில் பிரதான பாவியினார், I am the chief sinner. This is the testimony of Apostle Paul. Who are these people who claim great claims for themselves? How foolish we are. பிரியமானவர்களே, பெருமை பாராட்டுகிற நாம் மதியினர்கள் ஒருபோது தேவனுடைய சமூகத்திலே பெருமை பாராட்ட முடியாது. மேன்மை பாராட்டுகிறவன், கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிற கணவன். He who boasts, let him boast of the Lord. மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டுகிறவன். பிரியமானவர்களே, நீங்கள் அமர்ந்திருந்து be still and know that I am God. ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். கர்த்தர் பலமுறை இந்த வெற்றிகளை நாம் கொடுக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதை பார்க்கிறோம். விசேஷமாக தானியேல் புத்தகத்திலே பலமுறை கர்த்தர் உயர்ந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஜாதிகளுக்குள்ளே புறஜாதி ராஜா. உதாரணமாக 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள்
பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் செய்துவிட்ட சிலையை பணிந்து கொள்ளவில்லை. எங்கள் தேவன் விடுவிக்க வல்லவர், விடுவியாமற் போனாலும் நீர் பண்ணுவித்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதில்லை என்று ராஜாவாகிய மக்கள் தெரிந்திருக்க கடவுள் சவால் விட்டார்கள் வாலிபர்கள். பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட விசுவாசிகள் எங்கே இன்றைக்கு? இப்படிப்பட்ட மக்கள் தான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். பாபிலோன் ராஜாவுக்கு கோபம் வந்தது. நேபுகாத்நேச்சர் அக்னி 7 மடங்கு உஷ்ணப்படுத்துகிறான். அவர்களை தூக்கி அக்னி ஜுவாலையில போட்டான். கர்த்தர் அவர்களை அக்னி ஜுவாலை நடுவிலே அவர்களை காப்பாற்றினார். அவர்களுடைய முடி கூட கருகவில்லை. அக்னி வாசனை அவர்களுடைய உடையிலே வீசவில்லை. உடனே அவன் அதிர்ந்து போனான். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான். 2ஆம் அதிகாரத்தின் ஒரு முடிவில்லை நீங்கள் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, நேபுகாத்நேச்சருக்கு புத்தி வரவில்லை. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தின பிறகு கூட தன்னை உயர்த்தினான். அதனாலே அவனுக்கு கர்த்தர் புத்தி புகட்ட வேண்டியதாயிருந்த 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் தானியேல் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால் ராஜா சுயசரிதை எழுதுகிறார். ஆட்டோபயோகிராபி ஆஃப் கிங் நேபுகாத்நேச்சர். ஒரு ராஜா ஒரு சுயசரித்திரம் எழுதுகிறார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையில நடந்த பராக்கிரமான காரியங்கள், தான் செய்த வெற்றிகள், தான் பெற்ற வெற்றிகள், தான் செய்த சாதனைகள், இவைகளை தானே எழுத வேண்டும். ஆனால் நேபுகாத்நேச்சர் எப்படி எழுதினார் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தை தன்னுடைய வாழ்க்கையில தான் எச்சரிக்கப்பட்டும் அதை கேட்காமல் தான் பெருமை அடைந்து ஜனங்கள் நடுவில் இருந்து முட்டாளாய் போய் அவனுடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நடைந்ததையும், அவன் மாட்டை போல புல்லை சாப்பிட்டதையும், பிறகு அவன் புத்தி வந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பரலோகத்தின் தேவனை புகழ்ந்த போது அவனுக்கு புத்தி திரும்ப வந்தது. எப்பொழுது அவனுக்கு புத்தி வந்தது? தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு வந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நாமும் புத்திசாலிகள் எப்பொழுது தெரியுமா? நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கும் போது மட்டுமே, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தும் போது மட்டுமே நாம் புத்திசாலிகள். நம்மை நாம் உயர்த்தும் போது, மனிதர்கள் உயர்த்தப்படும் போது நாம் முட்டாளாகிறோம். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இப்படித்தான் அந்த ஆட்டோபயோகிராபி முடிகிறது. ஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் உயர்ந்திருக்கிறார், ஜனங்களுக்குள் பூமியிலே உயர்ந்திருக்கிறார். பிறகு 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது பாபிலோன் சாம்ராஜ்யம் முடிந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் இருக்கிறது. தானியேலுக்கு விரோதமாக சதி செய்து அவனை சிங்கத்தின் கெபியிலே போடும்படி செய்கிறார்கள். நமக்கு நன்றாய் தெரியும், சிங்கத்தின் கெபியிலே போடப்படும் போது கூட கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டினார். நம்ம எல்லாம் நினைக்கலாம், ஒருவேளை இந்த சிங்கங்கள் சாதுவான சிங்கங்களோ, ஒருவேளை சர்க்கஸ் சிங்கங்களோ, மனிதனை சாப்பிடாத சிங்கங்களாயிருக்குமா என்று நாம் யோசித்தால், இந்த தானியேலுக்கு விரோதமாய் சதி செய்தவர்களை குடும்பமாய் போட்ட போது அவர்கள் கீழே விழுவதற்கு முன்பதாகவே அவர்களை எலும்புகளை அடித்து நொறுக்கினர். இப்படிப்பட்ட பயங்கரமான சிங்கங்கள் அவைகள், ஃபெரோஷியஸ் லயன்ஸ். ஆனால் இவைகள் தானியேலை ஒன்று செய்யவில்லை. இதை பார்த்த அந்த தரியு ராஜா தேவனை மகிமைப்படுத்துகிறார். பிரியமானவர்களை, விசுவாசிகளாகி நாம் புறஜாதிகள் மத்தியில, ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியில நாம் தேவனை மகிமைப்படுத்துவது நம்முடைய கைகளிலே இருக்கிறது. நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். அவர்கள் வாயிலே அறிக்கை செய்வார்கள். என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு பயங்கரமான சூழ்நிலையில கர்த்தரனை விடுவித்தார். அப்பொழுது ஒரு அவிசுவாசியான மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் வணங்குகிற தேவன் உண்மையான தேவன், உங்களை காப்பாற்றி இருக்கிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இதுல நான் அதிக சந்தோஷப்பட்டது என்ன, இந்த மனிதன் புகழவில்லை, கர்த்தரை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களை, நாம் செய்கிற எல்லா புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவனுடைய நாம மகிமைக்காக செய்வன். whether we eat or drink, do all things for the glory of God. தேவனை மகிமைப்படுத்தும் போது மட்டும்தான் நாம் புத்திசாலிகள், இல்லாவற்றால் நாம் முட்டாள்கள். இதை நேபுகாத்நேச்சர் ரொம்ப கஷ்டப்பட்டு புரிந்து கொண்டார். தரியு ராஜாவுக்கு ஆண்டவர் காட்டினார், நான் யார், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஒரு நாள் வரப்போகிறது
இன்றைக்கு உலகம் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது. ஆண்டவரை பரியாசம் செய்ய உலகம் வரும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியானம் இதோ மேகங்களுடனே வருகிறார் காண்பார்கள், பூமி பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் ஆமேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன சொல்வார்கள் தெரியுமா? முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் இயேசுவே கர்த்தர் என்று அறிக்கப்படக்கூடிய ஒரு நாள் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன்.
Brother, we cannot hear you. Brother Kumaravel, it is not audible. அவர்
செய்யக்கூடாத அதிசயமான காரியம் கலங்காதபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுமா. ஆண்டவர் சொல்லுகிறார் 2 16 9 வசனத்துல நம்மை இருக்கிறவர்கள் நம்முடைய வல்லமை விளக்கப்பட்டபடி கர்த்தருடைய கண்கள் பூமிக்கு முதலாவை கொண்டிருக்கிறது. God says in Chronicles chapter 16 verse 9, the eyes of the Lord run to and fro to show himself strong on the behalf of those whose heart is steadfast towards him, whose heart is perfect towards him. நம்முடைய வல்லமை கர்த்தருடைய கண்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய நம்முடைய சேனைகளின் கர்த்தர் கர்த்தராமே தயவு செய்து நிறைய எதிர்ப்புகளுக்கு சரியாக கேட்கவில்லை. தயவு செய்து மனிதர்கள் ஒவ்வொரு Yes, praise the Lord, brother. Sorry, last few minutes. And the video. Thank you, dear brother, for the message which has come. Last 10 minutes, I think it was not audible. So we were unable to listen to the last 5 to 10 minutes. Yet God has given us the manna today, and we thank God for that. We thank all of you for having joined in today evening, and we pray that God would use our dear brother Kumaravel more in the days to come for the glory of God. We have learned from today the points that we have learned is that behold is the word that is very important. The works of the Lord. Come and see the works of the Lord. Behold, and the works of the Lord, and what the Lord can do in our lives. And he talked about the faith also. May the faith increase in our life. And be still and know that, again we have seen that verse number 10, be still and know that I am God. Among the heathen, I will be exalted in the earth. May God use each one of us through these verses. And the last verse, it closes with the verse, the Lord of hosts is with us, the God of Jacob is our refuge. May the Lord be with us and continue to help us through these Bible study series. Tomorrow we have evening, Brother Shaiju Varghese from SBC. May God use us, God willing, that time also. Now for the closing prayer, I request Brother Madheshwaran from Namakkal district to close in with a word of prayer. Over to Brother Madheshwaran. Hello, brother, can you hear me? Yes, brother. Yes, we can Hello. hear you. Brother, கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே brother, thank you. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே ஸ்துதிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரதான கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இதோ வானாதி வானங்களையும் சர்வத்தையும் உண்டாக்கின அன்பின் தேவனாகிய கர்த்தர் இப்படியாக தகப்பனை கர்த்தாவே தடை செய்யப்பட்ட கால பகுதியிலும் தகப்பனை நீர் எங்களோடு கூட கர்த்தாவே அனுதினமும் இடைப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படியாக கர்த்தாவே இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் கர்த்தாவே மூலமாக தேவரீர் தகப்பனை கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்பட்டு தகப்பனை நாளுக்கு நாள் எங்களை நீர் பலப்படுத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக தெய்வமே கர்த்தாவே, இதோ இப்பொழுதுமாக கடந்த 3 நாட்களாக தேவரீர் தகப்பனை கர்த்தாவே, ஏதோ சகோதரர் குமரவேல் அவர்கள் மூலமாக எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம்.
ஆம் ராஜா, இணைப்புல எத்தனையோ இடையூறுகள், இந்த நெட்வொர்க்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் தேவநீர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமா இருந்தீரோ அந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் தாமே எங்களுக்கு விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த 3 நாட்களாக சகோதரனை கர்த்தர் பலப்படுத்தி எங்களோடு கூட கர்த்தாவே அப்பா நீர்தாமே அவர் மூலமா இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா, இதோ அந்த 46ஆம் சங்கீதமானது தகப்பனே அது எங்களை எவ்வளவாய் பலப்படுத்துகிறது என்கிறதை கர்த்தாவே நாங்கள் கண்டோம். தகப்பனே கர்த்தாவே, ஆபத்து காலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களிலே தகப்பனே கர்த்தாவே தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தை அனுகூலமான துணையுமானவர் என்று கர்த்தாவே வேதவசனத்தின் அடிப்படையிலே தகப்பனே இந்த சங்கீதமானது எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு பிரளயத்திலும் கர்த்தாவே எங்களை காக்க வல்ல ஒருவர் உண்டு, அவர் தாமே கர்த்தாவே எங்களை அனுதினமும் காக்கிறவர் என்று எங்களை பலப்படுத்தியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக சாட்சி உதாரணங்களோடு கூட சகோதரனுடைய சொந்த சாட்சியின் அடிப்படையிலும் கூட கர்த்தாவே அப்பா தானியேலுடைய கர்த்தாவே சாட்சியின் அடிப்படையிலும் கூட தகப்பனே நீர் எங்களை பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இதோ இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தாவே ஆர்கனைஸ் செய்து வரக்கூடிய சகோதரர் சந்தோஷ் ஜான்சன் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் விசேஷமாக அந்த கூடம்பாக்கம் சபையாரையும் கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள்ளாக தகப்பனை ஆசீர்வதிக்க வேண்டும் கெஞ்சி மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே இந்த ஊழியமானது எல்லோருக்கும் மிகவும் பிரயோஜனப்படுகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது இன்னும் கர்த்தாவை வளர்ந்து பெருகத்தக்கதாக அநேகர் கர்த்தாவை பிரயோஜனம் அடையத்தக்கதாக கர்த்தர் தாமே இரக்கம் பாராட்ட வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம். அந்த 3 நாட்களும் கர்த்தாவை நீர் தந்த நல்ல வசனத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். தாழ விழுந்து தெய்வமே நீர் ஒருவரே பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிக்கிறோம். சகல துதிகளையும் சக ஜப விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் எங்கள் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஏறெடுத்து படைக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். Thank you, Brother Madheshwaran from the Namakkal district. We glorify God for that prayer. May God bless you. Once again, we thank all of you for being present and for getting the word of God and studying it. And we thank especially Brother Kumaravel from Royapuram Christian Assembly for delivering the word of God in the most blessed way. We thank all of you. God willing, we shall meet tomorrow evening at 6:45. God bless.